5 ஆகமம், அதாவது ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அது பெண்கள் கற்பம் தெரிஞ்சிட்டாங்கன்னா, கர்ப்பமாயிட்டாங்கன்னா, அந்த டோரா என்று சொல்லப்படுகிற இந்த 5 ஆகமத்தை அவங்க பிள்ளை பிரசவம் ஒரு காலம் முன்னாடி 3 தடவை படிச்சிருவாங்களாம். 3 மாதத்துக்குள்ளாக அந்த 5 ஆகமும் படித்து முடிச்சிருவாங்களாம். அடுத்த 3 மாதத்துக்குள்ளே மறுபடியும் 5 ஆகமும் படித்து முடிச்சிருவாங்களாம். அடுத்த 3 மாதத்துக்குள்ளே அந்த 5 ஆகமும் அந்த பிள்ளை வெளியே வரத்துக்கு முன்பாகவே அவர்கள் 3 முறை கர்த்தருடைய வார்த்தை 5 ஆகத்தை படித்து முடித்து இவர்கள் சவுண்டாக படிக்கும் பொழுது அந்த வார்த்தையானது காதுக்குள்ளே சென்று அவன் கருவில் இருக்கிற அந்த குழந்தையினுடைய காதுக்கு சென்று பிறக்கிற பிள்ளையெல்லாம் ஞானமுள்ள பிள்ளைகளாக பிறக்கிறது. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்னாலஜிலையும் சின்ன நாடு தான். ஆனால் கர்த்தரை ஒரு சர்வ வல்லமையுள்ள ஒரு வல்லரசு நாடாக கர்த்தரை வைத்திருக்கிறார். வல்லரசு நாடுகளை இவர்களுக்கு என்ன பண்றாங்க? உளவுத்துறை அமைப்பு, உலகத்திலே பெரிய உளவுத்துறை அமைப்பு இஸ்ரேல் தான். திருப்பி சொல்றீங்க.